Hi students, I am Thamarasan here. நம்ம இந்த செஷன்ல 12th standard physicsல lesson 5 electromagnetic wavesல நம்ம பார்க்க போற டாபிக் displacement current and Maxwell's correction. Displacement currentனா என்ன? ஆம்பியர் சர்க்யூட்டல் லாவ்ல மேக்ஸ்வெல் செஞ்ச கரெக்ஷன் என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆம்பியர் சர்க்யூட்டல் லாவை பத்தி பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு சர்க்யூட்டை கன்சிடர் பண்ணுங்க. அதுல சுவிட்ச் ஆன் பண்ண உடனே கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அப்போ current flow அப்படிங்கிறது நமக்கு flow of electron அதை தான் நம்ம காட்டி இருக்கிறேன். அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனை தான் நம்ம டைரக்ஷன் ஆஃப் த கன்வென்ஷனல் கரண்ட் உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகேவா? இந்த கரண்ட் கேரிங் கண்டக்டரை சுற்றி ஒரு சிமெட்ரிக்கா ஒரு லூப்பை கன்சிடர் பண்ணுங்க. அந்த லூப்புக்கு பேரு ஆம்பியரியன் லூப். அந்த ஆம்பியரியன் லூப்புக்கு ஆம்பியர் சர்க்யூட்டல் லாவை நம்ம அப்ளை பண்ணா நமக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்கும் அப்படி சொன்னா இந்த க்ளோஸ்டு இன்டெக்ரல் B vector dot dl vector is equal to mu naught I enclosed. இதை பற்றி நம்ம போன தேர்ட் சாப்டர்ல நம்ம பார்த்துருக்குறோம். அதை பார்த்துட்டு வாங்க, இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும். சரியா? ஓகே. இப்போ நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஒரு parallel plate capacitor எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல ஒரு கான்செப்டை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு சொன்னால், in order to understand how the changing electric field induces magnetic field, அதாவது electric field change ஆகக்கூடிய electric field எப்படி magnetic field induce பண்ணுது அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சரியா? ஓகே. அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இந்த இடத்துல இந்த charging a parallel plate capacitor அப்படிங்கறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். அதை வச்சு தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இங்க பாருங்களேன், ரெண்டு மெட்டல் பிளேட் ஐடென்டிக்கல் பிளேட் இருக்கு. அது ரெண்டுக்கும் இடையில ஒரு நான் கண்டக்டிங் மீடியத்தை வச்சிருக்கிறோம். சரியா? அந்த ரெண்டு மெட்டல் பிளேட்டையும் கொண்டு வந்து ஒரு ஏசி சோர்ஸோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஏசி சோர்ஸ் என்ன செய்யும், அதனுடைய மேக்னிடியூட் வர வர இன்க்ரீஸ் ஆகும், அப்புறம் கம்மியாகும். அதுக்கு பிறகு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இன்க்ரீஸ் ஆகும், அப்புறம் கம்மியாகும். இந்த இடத்துல சார்ஜிங் அப்படிங்கறத மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். அப்ப ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல டைம் ஆக ஆக அதனுடைய மேக்னிடியூட் வர வர இன்க்ரீஸ் ஆகுது. அது வரைக்கும் தான் எடுத்துக்கிறோம். சரியா? புரிஞ்சுக்க முடியுதா? சரி. இப்போ இதுவே வந்து ஒரு டிசி சோர்ஸ் எடுத்துக்கிட்டா நம்ம ஒரு சுவிட்ச் ஆன் பண்ண உடனே ஒரு வெரி ஸ்மால் இன்டர்வல் ஆஃப் டைம் மட்டும்தான் அது சார்ஜ் ஆகும். சரி, இப்போ நான் இந்த இடத்துல சுவிட்ச் ஆன் பண்ணி காட்டுறேன். ஒரு கண்டினியூஸ் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் இருக்கும். அதனால என்னால் அனிமேஷன் கொடுக்க முடியல, ஒரே ஒரு சார்ஜை மட்டும் கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல. சரியா? அப்போ நமக்கு அந்த எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகும் பொழுது நமக்கு இந்த இடத்துல ஒரு கண்டக்டர் வழியா எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகுது. அதை தான் நம்ம என்ன சொல்றோம், கண்டக்ஷன் கரண்ட் அப்படி சொல்றோம். அது ஐசி அப்படின்னு சொல்றோம். அந்த கண்டக்ஷன் கரண்ட்ல ஒரு டிஸ்கண்டினியூஸ் இருக்கு ரெண்டு பிளேட்டுக்கும் இடையில, இல்லையா? அதை பத்தி நமக்கு மேக்ஸ்வெல் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாரு, இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அப்படிங்கறத பத்தி என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு அப்படிங்கறத பார்க்கலாமா? வாங்க. சரி, இப்போ இந்த இடத்துல நமக்கு டைம் டிபெண்டன்ட் கரண்ட் ஐசி, அதாவது டைம் இன்க்ரீஸ் ஆக அதனுடைய மேக்னிடியூட் வர வர இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. சார்ஜிங் பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால நமக்கு இந்த டிக்ரீஸ் ஆகிறத மறந்துடுங்க. அது செகண்ட் குவாட்ரண்ட்ல. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வர வர நம்ம டைம் இன்க்ரீஸ் ஆக அந்த மேக்னிடியூட் ஆஃப் த சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அதை தான் டைம் டிபெண்டன்ட் கரண்ட் அப்படின்னு சொல்றோம். கண்டக்டர் வழியா ஃப்ளோ ஆகிறதுனால அதை கண்டக்ஷன் கரண்ட் அப்படி சொல்றோம். அந்த கண்டக்ஷன் கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுனால இந்த ரெண்டு பிளேட்டும் சார்ஜ் ஆயிட்டே இருக்கு. இந்த கெபாசிட்டர் வந்து சார்ஜ் ஆயிட்டே இருக்கு. ஓகேவா? சரி, இப்போ நமக்கு இந்த ஐசி கரண்ட் கேரிங் கண்டக்டரை சுற்றி ஒரு சிமெட்ரிக்கா ஒரு லூப்பை கன்சிடர் பண்ணுங்க. அந்த லூப்புக்கு பேர் ஆம்பியரியன் லூப். அதில் ஆம்பியர் சர்க்யூட்டல் லாவை அப்ளை பண்ணோம் அப்படி சொன்னால் இந்த பாயிண்ட் பி அப்படிங்கக்கூடிய பாயிண்ட்ல தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், மேக்னெட்டிக் ஃபீல்டு கன்சிடர் பண்ண போகிறோம். அப்போ அந்த பாயிண்ட் பியை வச்சுக்கிட்டு ஒரு இந்த கண்டக்டருக்கு ஒரு சிமெட்ரிக்கா ஒரு லூப்பை கன்சிடர் பண்ணுறோம். அந்த லூப்பு பேர் தான் ஆம்பியரியன் லூப். சரியா? சரி, இப்போ இந்த லூப் என்க்ளோஸ் பண்ணிருக்கக்கூடிய சர்ஃபேஸ் எப்படி இருக்கு அப்படி சொன்னாக்க சர்க்குலர் ஷேப்ல நமக்கு ஃபிளாட்டா இருக்கு. சரியா? இந்த இடத்துல நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய அந்த சர்ஃபேஸ். ஓகே, இதுக்கு நம்ம இந்த ஆம்பியர் சர்க்யூட்டல் லா அப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், இந்த க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஃபார் சர்ஃபேஸ் S1 B vector dot dl vector is equal to mu naught IC. இதுல B அப்படிங்கிறது பாயிண்ட் Pல மேக்னெட்டிக் ஃபீல்டு, dl அப்படிங்கிறது ஸ்மால் எலிமெண்ட் வெக்டர், லெங்த் எலிமெண்ட் வெக்டர், mu naught அப்படிங்கிறது பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ்,
அந்த IC அப்படிங்கிறது நமக்கு இந்த கண்டக்டர் வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய என்னது IC கரண்ட். ஓகே, டைம் டிபெண்டன்ட் கரண்ட். ஓகே, கண்டக்ஷன் கரண்ட். சரி, இப்போ இந்த மேக்ஸ்வெல் என்ன செஞ்சாரு அப்படின்னு சொன்னாக்க இந்த இடத்துல இதே டயக்ராமை நான் இங்கே எடுத்திருக்கிறேன். இப்போ இதில் ஒரு சேஞ்ச் பண்ணாரு அந்த சர்ஃபேஸை, இந்த சர்ஃபேஸ் ஆஃப் த அந்த சர்ஃபேஸை வந்து நமக்கு வேற ஷேப்பில் எப்படி கன்சிடர் பண்ணார் அப்படின்னு சொன்னால் பலூன் ஷேப்டு சர்ஃபேஸை கன்சிடர் பண்ணார். ஓகேவா? the same loop is enclosed by balloon shaped surface S2. பலூன் ஷேப்ல அவர் கன்சிடர் பண்ணாரு. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா இந்த இடத்துல பவுண்டரிஸ் சேமா வச்சுக்கிட்டாரு அவரு, ஆனா சர்ஃபேஸை டிஃப்ரெண்டா கன்சிடர் பண்ணாரு. ஏன் அப்படி கன்சிடர் பண்ணாரு அப்படின்னு சொன்னா the Ampere's law applied for a given closed loop does not depends on the shape. அப்போ அந்த ஷேப்பை ஒரு ஆம்பியர் சர்க்யூட் லாவை ஒரு பவுண்டரிக்கு நம்ம அப்ளை பண்ணும்போது அந்த சர்ஃபேஸ்னுடைய ஷேப்பை டிபெண்ட் பண்ணல. அதனால பாருங்களேன் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸை கன்சிடர் பண்ணாரு. இதை நம்ம S2 அப்படின்னு சொல்றோம். ரெண்டுக்கும் பவுண்டரி சேம், ஆனா இங்க சர்ஃபேஸ் ஃபிளாட், இங்க சர்ஃபேஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஹெமிஸ்பியர் இல்லையா, அந்த ஷேப்ல இருக்கு. சரியா? இப்போ இதுக்கு நம்ம ஆம்பியர் சர்க்யூட் லாவை அப்ளை பண்ணி இந்த P பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம கண்டுபிடிச்சோம்னா 0 அப்படின்னு வருது. பாருங்க, இதே பாயிண்ட்ல நம்ம இப்படி கன்சிடர் பண்ண 0 வருது. ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த சர்ஃபேஸ் வழியா எந்த கரண்ட் கேரிங் கண்டக்டரும் பாஸ் ஆகல, எந்த கண்டக்ஷன் கரண்டும் பாஸ் ஆகல. அப்போ கண்டக்ஷன் கரண்ட் 0 ஆயிடுச்சுன்னு சொன்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடு 0 ஆயிடுது. அப்போ இந்த இன்டெகிரலுடைய ரைட் ஹேண்ட் சைடு 0 ஆயிடுது. அப்போ நமக்கு இந்த இடத்துல நோ கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ த சர்ஃபேஸ், அதனால தான் நமக்கு இந்த இடத்துல 0 கிடைக்குது. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் P என்ன கிடைக்குது? 0 கிடைக்குது. ஓகே, அப்போ இந்த இடத்துல இன்கன்சிஸ்டன்சி இருக்கு இல்லையா, இதுக்கும் அதாவது இந்த S1க்கு அப்ளை பண்ணா ஈக்குவேஷன் இப்படி கிடைக்குது, இந்த S2 சர்ஃபேஸுக்கு அப்ளை பண்ணா 0 கிடைக்குது. அப்போ சேம் பாயிண்ட்ல ரெண்டு மாதிரி நம்ம சர்ஃபேஸை கன்சிடர் பண்ணும்போது 2 டிஃப்ரெண்ட் ஆன்சர் கிடைக்குது. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு சேம், அதாவது நம்ம இந்த DL இன்டகிரேட், B அப்படிங்கிறது மேக்னிடியூட் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த இடத்துல இந்த DL நம்ம இன்டகிரேட் பண்ணா, இந்த இடத்துல இன்டகிரேட் பண்ணா அதனுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் கிடைக்கும் 2πr. ஆம்பியர் சர்க்யூட் லாவையே பார்த்துருக்கிறோம். இப்போ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ இந்த கேஸ்லயும் சேமா இருக்கு. ஆனா இந்த கேஸ்ல ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு μ0 IC ஏதோ ஒரு வேல்யூ கிடைக்குது, ஆனா இங்கே இந்த கேஸ்ல 0 கிடைக்குது. பாத்தீங்களா என்ன கிடைக்குது? இந்த இடத்துல இன்கன்சிஸ்டன்சி இருக்கு. அப்போ அந்த ஆம்பியர் சர்க்யூட் லாவில் ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி த கிரேட் சயின்டிஸ்ட் மேக்ஸ்வெல், ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வெல் வந்து விரும்பினாரு, அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஓகேவா? சரி பார்ப்போம். 1 செகண்ட் இந்த இடத்துல சார்ஜிங் parallel plate கெபாசிட்டர் எடுத்துக்கிறோம். சார்ஜிங் அதாவது நம்ம இந்த இடத்துல எலக்ட்ரான் ஃப்ளோவை நான் காட்டல, ஒன்லி சார்ஜிங்கை மட்டும் காட்டியிருக்கேன். பாருங்களேன், டைம் ஆக இந்த பிளேட்ல பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, இந்த பிளேட்ல நெகட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அப்போ இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகுது, ரெண்டு பிளேட்டுக்கு இடையில ஒரு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸும் சேஞ்ச் ஆகுது. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகிறதுனால, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகிறதுனால ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டியூஸ் ஆகுது. சரியா? மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இன்டியூஸ் ஆகுது. அப்போ நமக்கு இந்த இடத்துல வேரியிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன செய்யுது? நமக்கு ஒரு கரண்டை இன்டியூஸ் பண்ணுது, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை இன்டியூஸ் பண்ணுது. புரியுதா? அப்போ டியூ டு வேரியிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு a current associated, a current exists, அந்த கரண்ட்டை தான் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அப்படின்னு சொல்றோம். புரியுதா? இந்த ரெண்டு பிளேட்டுக்கு இடையில நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகிறதுனால, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகிறதுனால ஒரு கரண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுது, அசோசியேட் ஆகுது. அந்த கரண்ட்டை தான் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் சொல்றோம். அதை தான் மேக்ஸ்வெல் சொல்றாரு. ஓகே, இப்போ டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி கண்டுபிடிக்கலாம்? நமக்கு ரைட் ஹேண்ட் பால்ம் ரூலை யூஸ் பண்ணி தேர்ட் சாப்டர்ல பார்த்துருக்கோம் இல்லையா? இந்த எக்ஸ்டெண்டிங் தம்பு கரண்டினுடைய டைரக்ஷனை காட்டுச்சுன்னா, இந்த ஃபோல்டட் ஃபிங்கர்ஸ் எதை காட்டுது? மேக்னெட்டிக் ஃபீல்டினுடைய டைரக்ஷனை காட்டுது. கர்ல்டு ஃபிங்கர்ஸ் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டினுடைய டைரக்ஷனை காட்டுது. சரியா? ஓகே, இப்போ இங்க டைம் வேரியிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆர் டைம் வேரியிங் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் எ கரண்ட்.
அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்களா டைம் ஆக சார்ஜ் இன்க்ரீஸ் ஆச்சு, சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆச்சு. அதனால இந்த டைம் வேரியிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆர் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூசஸ் எ கரண்ட். அந்த கரண்ட்டை தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சுக்க முடியுதா? சரி, இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த காஸ் லா வச்சு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டுக்கு ஒரு ஈக்குவேஷன் டெரைவ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்களேன், இந்த ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், அப்படி எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கான ஃபார்முலா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் phi E is equal to closed surface integral E vector dot dA vector is equal to EA, that's equal to Q by epsilon naught. ஓகேவா? epsilon naught அப்படிங்கிறது permittivity of the free space. ஓகேவா? இதுதான் நமக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கான ஃபார்முலா. எங்கே? இந்த ரெண்டு பிளேட்டுக்கும் நடுவில். அதில் A அப்படிங்கிறது ஏரியா ஆஃப் த பிளேட், Q அப்படிங்கிறது சார்ஜ் இன் எ சிங்கிள் பிளேட். ஓகேவா? சரி, இதில் நான் இதை மட்டும் கன்சிடர் பண்ணுறேன், இந்த டேர்மை மட்டும் கன்சிடர் பண்ணுறேன். phi E எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு Q by epsilon naught. இதுலேருந்து நான் எதை டெரைவ் பண்ணுறேன் அப்படி சொன்னால், த சேஞ்ச் இன் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் கிவன் பை, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது கிடைக்கும். பாருங்களேன், இந்த இடத்துல லெஃப்ட் ஹேண்ட் சைடில் d phi E by dt அப்படிங்கிறது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இல்லையா? ஆமாம், இங்கே dq by dt கிடைக்குது, அதுக்கான ஃபார்முலா கிடைக்குது, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸுக்கான ஃபார்முலா கிடைக்குது. ஓகே, இப்போ இதில் dq by dt அதுதான் நமக்கு வேணும். அதை மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிட்டு இந்த எப்சிலாங் நாட்டை இந்த சைடு கொண்டு வந்தால் எங்கே வரும்? அது நியூமரேட்டருக்கு வருது. சரி, இப்போ இந்த dq by dt அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால் கரண்ட். அப்போ இதை எடுத்துட்டு இந்த ஐடி அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணால் கரண்ட்டுக்கான ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். இது டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டுக்கான ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைக்குது. அப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும்போது ஒரு கரண்ட் வந்து அசோசியேட் ஆகுது இந்த ரெண்டு பிளேட்டுக்கு இடையில, அந்த கரண்ட்டுக்கு பேரு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். புரியுதா? அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு எப்சிலாங் நாட் இன்டூ d phi by dt. இது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். இதுதான் ஈக்குவேஷன் ஃபார் த ஐடி. இது அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க. இதை நம்ம அடுத்த ஃப்ரேமில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம், ஆர் மேக்ஸ்வெல்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். எது? dq by dt is equal to id. ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டெஃபினேஷன் பார்த்துடலாம். டிஃபைன் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அப்படின்னு சொன்னால் இதுதான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு 2 மார்க் கொஸ்டின். பார்க்கலாமா? இதுதான் டெஃபினேஷன். த displacement current can be defined as the current which comes into play in the region in which the electric field or the electric flux is changing with the time. அப்போ ஒரு ரீஜன்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு அல்ல எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா அந்த ரீஜன்ல ஒரு கரண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும், ஒரு கரண்ட் அசோசியேட் ஆகும். அந்த கரண்ட்டுக்கு பேர் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அப்படின்னு சொல்றோம். டெஃபினேஷன் புரியுதா? ஓகே, சரி. இப்போ இந்த இடத்துல மேக்ஸ்வெல்ஸ் மாடிஃபிகேஷன் ஆம்பியர் லா இந்த இடத்துல என்ன ஆகுது? அந்த இடத்துல டிஸ்கண்டினியூஸ் இருக்கு, அதை ஓவர் கம் பண்ணி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். அதுக்காக ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணாரு மேக்ஸ்வெல். என்ன மாடிஃபிகேஷன் பார்க்கலாமா? இந்த இடத்துல இந்த சர்க்யூட் கரண்ட் டோட்டல் கரண்ட் I அப்படிங்கிறது இஸ் a sum of IC plus ID. இந்த கண்டக்ஷன் கரண்ட்டையும் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டையும் ஆட் பண்ணா டோட்டல் சர்க்யூட் கரண்ட் கிடைக்கும். சரியா? அப்ப அந்த இடத்துல I எடுத்துட்டு IC plus ID அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணார். ஓகேவா? இந்த மியூ நாட்டை உள்ள மல்டிப்ளை பண்ணி போடுங்க, இங்கேயும் மல்டிப்ளை பண்ணி போடுங்க, இங்கேயும் மல்டிப்ளை பண்ணுங்க. அதே நேரத்தில் நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஃப்ரேம்ல இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டுக்கான ஒரு ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணோம் இல்லையா, அதையும் கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சரிங்க, பார்க்கலாம். அப்போ நம்ம இந்த மியூ நாட்டை உள்ள மல்டிப்ளை பண்ணி போட்டால் மியூ நாட் ஐசி பிளஸ் இந்த மியூ நாட்டை இங்கே மல்டிப்ளை பண்ணி போட்டால் மியூ நாட் இன்டூ ஐடி. இந்த ஐடிக்கு பதிலாக இந்த அதனோட ஈக்குவலன்ட் டேர்மை சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம். நமக்கு தேவையான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. அந்த இதுதான் மேக்ஸ்வெல்ஸ் மாடிஃபை பண்ண ஈக்குவேஷன். ஆம்பியர் சர்க்யூட் லாவில் இந்த மேக்ஸ்வெல்ஸ் மாடிஃபை பண்ண ஈக்குவேஷன் புரிஞ்சுக்க முடியுதா? சரி, இப்போ இந்த டோட்டல் கரண்ட் அப்படிங்கிறது முதலே சொல்லியிருக்கிறேன் இஸ் a sum of conduction current and displacement current. அப்போ I is equal to IC plus ID. ஓகேவா? சரி, இந்த ஈக்குவேஷனை தான், இந்த எபோவ் ஈக்குவேஷனை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ஆம்பியர் மேக்ஸ்வெல்ஸ் லா அப்படின்னு சொல்றோம். This is a equation form.
இது ஒரு இம்பார்ட்டண்டான ஈக்குவேஷன், நம்ம பின்னாடியும் யூஸ் பண்ணுவோம். நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, இந்த இடத்துல when the current in the circuit is constant, அதாவது இது வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை நான் டைம் வேரியிங் கரண்ட்னு முதல்ல சொல்லியிருக்கேன். சப்போஸ் இது கான்ஸ்டன்ட் கரண்டாக இருந்தா, சப்போஸ் அதாவது நோ சேஞ்ச் இன் மேக்னிடியூட் ஆஃப் த கரண்ட், டயத்தை பொறுத்து அதனுடைய மேக்னிடியூட் சேஞ்ச் ஆகலை அப்படின்னு சொன்னால் எலக்ட்ரிக் ஃபீல்டும் சேஞ்ச் ஆகாது, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸும் சேஞ்ச் ஆகாது. அப்போது இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் வந்து 0 ஆகும். இது ஒரு கண்டிஷன். ஓகேவா? சரி, இப்போ இங்கே நம்ம என்ன செய்கிறோம் அப்படி சொன்னால் இந்த 2 பிளேட்டுக்கு நடுவில் கன்சிடர் பண்ணுறோம். உங்களுக்கு முதலே சொல்லிட்டேன், டோட்டல் கரண்ட் ஆஃப் த சர்க்யூட் அப்படிங்கிறது ஐசி ப்ளஸ் ஐடி. ஓகேவா? இந்த 2 பிளேட்டை நம்ம கன்சிடர் பண்ணும்போது இந்த 2 பிளேட்டுக்கு நடுவில் நமக்கு இந்த கண்டக்ஷன் கரண்ட் 0, டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் வந்து நான் 0. இந்த 2 பிளேட்டுக்கு வெளியில் இந்த சர்க்யூட்டில் கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும்போது இந்த 2 பிளேட்டுக்கு வெளியில் நமக்கு இந்த கண்டக்ஷன் கரண்ட்டுக்கு ஒரு வேல்யூ இருக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் வந்து 0வாக இருக்கும். இங்கேயும் அதே மாதிரி தான். புரிஞ்சுக்க முடியுதா? இந்த கான்செப்டை புரிஞ்சுக்க முடியுதா? அப்போ டோட்டல் கரண்ட் அப்படிங்கிறது இது ரெண்டையும் ஆட் பண்ணி கிடைக்கக்கூடிய டோட்டல் வேல்யூ. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சர்க்யூட்டில் ஒரு 2 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே கண்டக்ஷன் கரண்ட் 2 ஆம்பியர், டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் 0. இங்கே வரும்பொழுது நமக்கு கண்டக்ஷன் கரண்ட் 0, டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் 2 ஆம்பியர். அப்போ டோட்டலாக 2 ஆம்பியர். அப்போ இங்கே வரும்பொழுது நமக்கு கண்டக்ஷன் கரண்ட் 2 ஆம்பியர், டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் 0. அப்போ அது ரெண்டையும் ஆட் பண்ணால் டோட்டல் கரண்ட் கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல இந்த டிஸ்கண்டினியூஸ் அப்படிங்கக்கூடிய கான்செப்டை நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணுறாரு மேக்ஸ்வெல்? என்ன சொல்கிறாரு? இந்த டோட்டல் கரண்ட் அப்படிங்கிறது சம் ஆஃப் கண்டக்ஷன் கரண்ட் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். புரியுதா? புரிஞ்சுக்க முடியுதா? இந்த கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்க முடியுதா? ஓகே, this displacement current or time varying electric field can also produce a magnetic field. அப்ப இந்த conduction current மட்டும் current magnetic field அதை சுத்தி ஃபார்ம் பண்ணுது இல்லையா, அதே மாதிரி displacement currentம் நமக்கு magnetic field ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. புரிஞ்சுக்க முடியுதா இந்த விஷயத்தை? சரி, இப்போ இந்த இடத்துல நமக்கு இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட் இன்சைட் த கெப்பாசிட்டர் இஸ் பர்பெண்டிகுலர். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபார்ம் ஆகுது இல்லையா, அந்த ஃபார்ம் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும். சரியா? இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு கேன் பி டிட்டர்மின்ட் யூசிங் த சேம் ஈக்குவேஷன். இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த சேம் எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணி நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த எக்ஸ்பிரஷன் இன்னொரு தடவை படிக்கிறேன், தெளிவாக மனசில் பதிய வச்சுக்கோங்க. லைன் க்ளோஸ்டு லைன் இன்டெக்ரல் b vector dot dl vector is equal to mu naught IC plus mu naught epsilon naught d phi e by dt. இது ஒரு இம்பார்ட்டண்டான ஈக்குவேஷன். ஓகேவா? தெளிவாக மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டினில் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் டிஃபைன் கேட்கலாம். டோட்டலாக வந்து நமக்கு ஒரு 3 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம், அல்லது 5 மார்க் கொஸ்டினில் கூட கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. தெளிவாக படிச்சுங்க. இந்த சாப்டனுடைய ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? பிரைம் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது உங்கள் சேனல். இதில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பாருங்கள். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு நெய்பர்ஸுக்கெல்லாம் நமக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ்.